வணக்கம். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன். இப்போ ஒரு 46 ஏக்கர் பன்றிமலைக்கு பக்கத்தில் இந்த சொத்து இருக்குது. இந்த சொத்து பாருங்கள், அந்த பில்டிங்லேருந்து இந்த பக்கம்தான் இப்படியே ரோடு பெண்டு இப்படி திரும்புது. அப்படியே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக உலக மரம், ஃபுல்லாக உலக மரம் தான் இருக்குது நிறையா. இதில் ஃபுல்லாக உலக மரம் தானே இருக்குது. ஏன்னா இந்த சைட்டை பார்த்தீங்களா, ஃபுல்லாக உலக மரம். இது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியா, ஆத்தூர் தொகுதி பன்றிமலை பஞ்சாயத்து, பஞ்சாயத்து. இந்த சொத்து கிட்டத்தட்ட என்ன ரேட்டு கேட்குற அதை கேட்டுவா. 46 ஏக்கர் சொல்கிறாங்க. 47ஆ? சரி. அந்த கண்டெய்னர் வரைய சொத்தா? இந்த இந்த அருவி இதில் தான் வருது. இந்த ஃபால்ஸ் இதில் தான் வருது. இதுக்கிட்ட போய் டக்குன்னு விளச வாடி இந்த ஆறு இவங்க நிலத்துக்குள்ளே அப்படியே போயிடுது. இதுதான் ப்ராப்பர்ட்டி. ரோடு பேஸ் இருக்குது. சொத்து பொலியை இறக்க வேண்டிய அடுப்பா. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துக்கு இந்த இடம் நல்லா வேண்டாண்ணே. எத்தனை பேருப்பா என்ன அந்த இடத்துக்கு இது நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம், மீனாட்சி எஸ்டேட். அது இது நல்லாயிருக்கு லொக்கேஷன். தண்ணியோட சோர்ஸ் கரண்டெல்லாம் இழுத்து வச்சுருக்காங்க. மொத்தம் 47. ஆமாம், வியூ பாயிண்ட். ஆமாம், இல்லை இது பூரா உலக மரம். பழஜாதி மரங்கள் பூரா உலக மரம் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு 5000 மரம் 10,000 மரம் இருக்குமா? உலக மரம் மட்டும். உலக மரம் இங்கனுக்குள்ளதாங்க. மீதி எல்லாம் அங்கிட்டு பூரா பெலா மரம். அதுதான் பூரா பெலா மரங்க பழஜாதி மரம். எத்தனை மரம் இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட் எங்கன்னு ஏக்கருக்கு நீங்கள் 100 மரத்தை போட்டுக்கிட்டீங்கனாலும் 50 மரத்தை போட்டீங்கனாலும் கூட கணக்கு கூட்டிக்கங்க. 50 ஏக்கருக்கு 22,000 சில்லறைக்கு வந்துடுது. கூட வரும். 100 மரம் தான். அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு 100 மரத்துக்கு இது தளம். இது வீடு கட்டுறதுக்கு தளம் போட்டிருக்காங்க போல. இந்த ஆபீஸே போட்டுருந்துருக்காங்க. இல்லை, இங்கே ரூம்பா இருந்துச்சு. அப்படி சொல்லுங்க. இடிச்சுட்டாங்க. ரைட். வணக்கம். ஸ்ரீராமன் பேசுகிறேன். ஏக்கர் 15 லட்சம் அவங்க கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். நல்ல இடம். இந்த இடம் அங்கே வரையும் முடியுதானே? எங்கே போய் முடியுதுன்னு? இது அங்கே முடியுதா? வரட்டும். வண்டி போக்குவரத்து உள்ள இடம் தான். ரோடு பேஸ் தான். 47 ஏக்கருமே நல்ல ஒரு. ஆனால் கீழே எங்கே முடியுதுண்ணே? கீழே இந்த பக்கம். ஆனால் கீழே முடியுது இங்கேண்ணே. இங்கே ரோட்டில் இருந்து ஒரு சின்ன பொடி மாதிரி வருங்க. இந்த ரோடுட்டே வந்துடுது. ஆமாம், இது என்ன வச்சுருக்கு. இது வீடு போட்டுக்கலாம். வந்தோடனே கார் உள்ளே ஏற்றிக்கிறலாம். இதை பாருங்கள், இந்த கண்டெய்னர் நம்மளை சேர்ந்தது தான். வீடு போட்டுக்கலாம், கார் போட்டுக்கலாம். காரை வண்டி ஏற்றி நிப்பாட்டிக்கலாம். டாரஸ் வண்டியில் வரும், லாரி வரும். மலையில் இப்படி ஒரு சொத்து ரோடு பேஸில் ஒரு எஸ்டேட்டு. இது கண்டிஷன் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு 100 மரங்கள் மேனிக்க பல ஜாதி மரங்கள், உலக மரங்கள் இதெல்லாம் கலந்துருக்கு. எல்லாம் நல்ல விலைக்கு போகும். வாங்கி கூட வைக்கலாம். விபி வசதி, கரண்ட் வசதி எடுத்துருக்கு. தண்ணி வசதி, ஃபால்ஸே இதுக்குள்ளே போகுது. வணக்கம். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் ராமன் விடைபெறுகிறேன். இந்த இடம் வேணுங்கிறவங்க 98 65 74 20 67ங்கிற நம்பர் கூட இந்த எஸ்டேட்டுங்கிற பலா மரங்கள் நிறையா இருக்குது. ஈட்டி மரங்கள் இருக்குது, பழஜாதி மரங்களும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்படியே ரோடுகிட்டே வந்துட்டு இப்படியே போயிடுது சொத்து. வணக்கம். ஸ்ரீராம் ரியல் ராமனுடைய நன்றி. வேணுங்கிறவங்க 98 65 74 20 67 நம்பருக்கு அங்கே கன்னிவாடி பக்கத்தில் இருக்குது. ஆத்தூர் தொகுதி சொத்து. ஆத்தூர் தொகுதி கட்டுப்பட்டது. ஆனால் இந்த சோலார் ஃபென்சிங் எப்படின்னா, இதுலேருந்து இந்த பக்கமா இந்த கல்கட்டிலேருந்து இப்படியே இருக்கிற வேண்டியது நம்ம.
இதில் கொஞ்சம் ஏரியாவில் இருந்து இதில் எவ்வளவு எல்லைன்னு எனக்கு தெரியல. இபி லைன் வருது. லைனு பக்கம் எல்லாம் தெரியல. நல்ல இடம் தானே, பிரச்சனை இல்லை. வணக்கம். ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.